தேசிய கொடியில் உள்ள 3 நிறத்தையும் காவி நிறமாக மாற்றுகின்ற சதி திட்டத்தை செய்து வரும் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும். மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூரில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி பேச்சு. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மங்கநல்லூர் கடைவீதியில் அவர் பேசியதாவது: மோடிக்காக ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை பாடினார். அதனைத் தொடர்ந்து மோடி போல ஹிந்தியில் நகைச்சுவையாக பேசி காண்பித்தார். 2023ஆம் ஆண்டில் சுதந்திர தினத்தன்று நரேந்திர மோடி செங்கோட்டையில் கொடியேற்றினார். 2024ஆம் ஆண்டு நரேந்திர மோடி கொடியேற்ற மாட்டார். எங்கள் இந்திய கூட்டணியின் பிரதமர் தான், மதச்சார்பற்ற பிரதமர் தான் இந்தியாவில் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். அந்த பிரதமரை மு.க. ஸ்டாலின் தான் அடையாளம் காட்டுவார். தேசிய கொடியில் மேலே இருக்கிற காவி நிறம் இந்துக்கள், நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் கிறிஸ்துவர்கள், அடியில் இருக்கிற பச்சை நிறம் இஸ்லாமியர்கள். 3 பேரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் தேசிய கொடியில் 3 நிறத்தையும் வைத்து இந்தியா உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த தேசிய கொடியை முழுவதும் காவி நிறமாக மாற்றுகின்ற சதி திட்டத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை வாழ்கின்ற ஒரே நாடு இந்தியாதான். அதனால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வேட்டி, இந்த வேலை நரேந்திர மோடியின் டுபாக்கூர் வேலை இனிமேல் எடுபடாது என்று சொல்லி, மதத்தாலும் ஜாதியாலும் நம்மளை பிரித்தாலும் பாசிச பாஜக அரசை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை இந்தியாவில் உருவாக்க கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். மேலும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுதாவிற்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜகுமார் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஏற்கனவே 7 தடவை ஒரு லேகியக்காரர் டில்லியில இருந்து தாடிக்காரர் வந்து இங்க லேகியத்தை வித்துட்டு போயிட்டார். அவர் லேகியத்தை ஒரு வயலும் வாங்கின பூரா சாப்பிட்டு வகுத்தால போய் படுத்து கிடக்கிறேன். அந்த லேகியக்காரர் வர்ற இடத்துல எல்லாம் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏப்ரல் 19 को आपकी बार எல்லாரும் சாக்கோபார் அப்படின்னு आपकी बार खार चौखा है. 23ல நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில கொடியேற்றினார் சுதந்திர தினத்து அன்னைக்கு. 2024 நரேந்திர மோடி கொடியேற்ற மாட்டார். எங்கள் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் தான், மதச்சார்பற்ற ஒரு பிரதமர் தான் இந்தியாவிலே செங்கோட்டையில் கொடியேற்றுவார். அந்த பிரதமரை யார் அடையாளம் காட்டுவார் தெரியுமா? என் தளபதி மு.க. ஸ்டாலின் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் அந்த நாட்டினுடைய பிரதமர். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஜாதி மத வேறுபாடு இல்லாம தமிழர்கள் என்ற ஒற்றுமையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். கூட்டத்துல பாருங்க, பாய் இருக்காரு, சிலுவை போட்ட கிறிஸ்தவர் இருக்காரு, விபூதி அடிச்சது எங்க ஐயா இருக்காரு. எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா இருக்கோம். இந்த தேசிய கொடியில மேல இருக்கிற காவி நிறம் இந்துக்கள், நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்கள், அடியில் இருக்க பச்சை நிறம் இஸ்லாமியர்கள். 3 பேரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு தாண்டா தேசிய கொடியில 3 நிறத்தையும் வைத்து இந்தியா உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த தேசிய கொடியை முழுவதும் காவி நிறமாக மாற்றுகின்ற சதி திட்டம் இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற அந்த ஒருமைப்பாட்டை எந்த இந்தியனும் விட்டுக் கொடுக்க மாட்டான். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரே நாடு இந்தியா தான். அதனால இந்தியாவில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே டவுசரு, ஒரே வேட்டி, ஒரே அன்றாயிரு. இந்த வேலை நரேந்திர மோடியோட துபாக்கூர் இனிமேல் எடுபடாது என்று சொல்லி மதத்தாலும் ஜாதியாலும் நம்மை பிரித்தாளுகின்ற அந்த பாசிச பாஜகவை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை இந்தியாவிலே உருவாக்க
என் சகோதரி ஆர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து